பிளாக் சப்போட்டா இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே காய்கள் வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்துச்சு ஒரு பழம் கட் பண்ணி எடுத்துட்டு இருக்காரு. அங்கே பாருங்க இருக்கு பாருங்க, அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்து 2 அடி 3 அடி இருக்கு பாருங்க. கலரை பார்க்கும்போது தெரியும், நல்லா ரெட் கலர்ல வருங்க. சூப்பர் சீசன் கிடையாது. ஸ்ட்ராபெரி கொய்யா பழத்தை எந்த வெரைட்டி சேர்த்தாலுமே சீசன் கிடையாது. இந்த பிளாக் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க, கருப்பு சப்போட்டான்னு சொல்லுவாங்க. நாம் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கோம் தம்பி, நம்மளோட நர்சரியில் கூட காய் காய்ச்சிருக்கு, பூ இருக்கு. இந்த செடி பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் வேற லெவல் அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்கணும் தெரிஞ்சிருக்கும். கொத்து இது வேறு போல ஒய்யா உள்ள பார்த்தீங்கன்னா வீட்டாக இருக்குங்க. இந்த கொய்யாப்பழம் நமக்கு வாங்க வச்சிருக்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 அடி காய்கள் வருங்க. இதுவும் இந்த பூனை ஏற்றி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அடிக்கு ஒரு காய்கள் வரும். ஈஸியாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொனையில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு வரும். மேலே பார்த்தீங்கன்னா நேரடியாக வரலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உடனுக்குடனே அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான ஒரு வீடியோ தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், அந்த செடிலாம் நம்ம ஊரில் காய்க்குமா, அந்த செடி காய்க்குமா, அந்த செடி காய்க்குமா, நிறைய பேர் டவுட்டில் கேட்பீங்க. இப்போ அதுக்கான கிளாரிட்டி தான் இந்த வீடியோ. ஓகேங்களா, நீங்கள் தெளிவாக பார்த்தா போதும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருந்து வாங்கிட்டு வந்த செடி வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் காய் காய்ச்சிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மளோட நர்சரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ஓகேங்களா அங்கே வந்துருக்குங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தோட்டம் வச்சுருக்காங்க எல்லாமே ஃபுல்லாக. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து ஒரு அவகோடா ஆகுது, ஸ்வீட் சாண்டல் ஆகுது, வியட்நாம் பழம் ஆகுது, ஊட்டி செரி ஸ்வீட்டு, வெல்வெட் ஆப்பிள், இது மாதிரி எக்கச்சக்கமான மில்க் ஃப்ரூட்டு, பிளாக் சப்போட்டா, இது மாதிரி எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் எல்லாமே காய்கள் வந்திருக்கு. எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். எந்த மாதிரிலாம் ஹைட்லேயே காய் வந்திருக்கு, எப்படிலாம் பராமரிப்பு, எந்த மாதிரி கிளைமேட்டுக்கு வருதுன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் எதுக்காக இந்த வீடியோ எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து இந்த செடி வந்து சின்னதிலே காய்க்குமா, இது காய்க்காதா, நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமா அப்படின்னு தான். இதோட பராமரிப்பில் எப்படி பண்ணியிருக்காங்க, எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க நான் இந்த வீடியோ சொல்லுவேன், நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். ஓகேங்களா, இவங்க வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக குழியெல்லாம் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரெட் சாயெல்லாம் போட்டு ஆட்டேரு மாட்டேரு தொழுவுறோம்னா கரெக்டாக கொடுத்தனால தான் இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வந்துருக்கு செடி. ஓகேங்களா, அது தெளிவாக புரிஞ்சுங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா செடி வாங்கி வச்சுருவாங்க, அப்புறம் தண்ணியை மட்டும் ஊற்றுவாங்க, செடி வரல தம்பி எனக்கு எதுவுமே வரல, செடி நட்டதே நட்ட மாதிரி அப்படின்னு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, எல்லா செடியும் அவங்களோட பராமரிப்பில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ பராமரிச்சிருக்கு இவங்க தோட்டத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேன்னு அழகாக இருக்குது. பார்த்தா க்ரீனிஷாக அந்த ஓரம் ஆட்டெருவு ஒவ்வொரு செடிக்கும் அந்த பாதுகாப்புலாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அதெல்லாம் உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். நீங்கள் வந்து பழத்தோட்டம் வச்சுருப்பீங்க, செடிகளெல்லாம் வாங்கி வச்சுருப்பீங்க, அது பராமரிப்பு எப்படி எதுன்னு தெரியாது. நானும் சொல்லுவேன், இப்போ நீங்கள் நோட் பண்ணிக்காங்க. அதெல்லாம் எப்படி காய் வந்திருக்கு, எந்த மாதிரி இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா, நீங்கள் இப்போ அப்படி பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் பழம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வியட்நாம் சூப்பர் ஏர்லின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல் சீசன். ஓகேங்களா, ஆல் டைம் பழம்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா எல்லா சீசனில் காய்க்கும். 12 மாதம் பூ பிஞ்சுகள் எடுத்து காய்கள் கண்டினியூஸாக இருக்கக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துலேயே காய்கள் வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, தம்பி என்னப்பா நீ கதை விட்ற, ஒரு வருஷத்துலேயே காய் வருதா, 1.5 வருஷத்துலேயே காய் வருதா. இதெல்லாம் ஒரே வருஷத்தில் காய் வந்த செடி தான். இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் பிளான்ட். ஓகேங்களா, 2 வருஷத்தில் எவ்வளோ ஹைட்டு ஆகிக்குன்னு நீ பார்க்கலாம், எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. ஒரே வருஷத்தில் காய்கள் பறிச்சிட்டாரு. ஓகேங்களா, பறித்து கூட எங்களுக்கு வந்து பழத்தோட ஒரு கொஞ்சமாக ஒரு 10 பீஸ் கொடுத்தாரு சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா காய்கள் கூட வச்சுருக்கு. அதுக்காகவே வீடியோ எடுக்க வந்தேங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் டவுட் இருக்கும். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு பழம் வச்சுருக்குன்னு. ஒன்று பாருங்கள் அவ்வளோ சைஸ் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போயே வந்து 5 கிலோவுக்கு மேலே தான் வரும். ஓகேங்களா, 5 கிலோவுக்கு மேலே தான் வரும். அதுக்கு கீழே பாருங்கள் 100 பழம் இருக்குது. இங்கே பாருங்கள். ஓகேங்களா, கீழேயே பார்த்தீங்கன்னா இன்னும் நான் உட்காந்துருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு கீழே இருக்குது. இங்கே ஒரு பழம் வச்சுருக்கு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி இருந்துச்சா ஒரு பழம் இங்கே கட் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துட்டாரு. செடியோட ஸ்டெம் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட எந்த அளவுக்கு ஸ்டெம் இருக்குன்னு. தம்பி எனக்கு என்னப்பா செடி ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பிளான்ட்டை கொடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும். ஒரு கிராஃப்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பெண்டாக இதுதான் வரும். ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், மரம் ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இதெல்லாம் புஷி டைப்பில் தான் வளருது. ஓகேங்களா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 வருஷம் விட்டு 5 வருஷம் விட்டு காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை பலாமரம் வச்சு செத்துருவாங்கன்னுவாங்க, பலாமரமும் வைக்கக்கூடாதுன்னுவாங்க. அதெல்லாம் சொன்னேன். பலாமரத்தை வந்து ஒரு வீட்டிலேருந்து ஒரு 10 அடி 15 அடி தள்ளி வச்சாவே போதும், சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து சின்னதாக தான் வளருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளர்ந்துருக்கு, சைனிங்காக. இது இலையை பார்த்தாவே தெரியும். மற்ற இலைகளை கம்பேர் பண்ணும்போது இது இலை வந்து சைனிங்காக இருக்கும். நீங்கள் எங்கேனா செடிகள் வாங்கினா கூட நீங்கள் இந்த மாதிரி இலையை சைனிங்காக இருக்கிறத பார்த்து வாங்கிக்கோங்க. ஏன்னா வியட்நாம் பழம் பொறுத்தவரைக்கும் இதுமாதிரி சைனிங்காக இருக்கும். பல சின்னதிலே காய்க்கும். காய்ச்சிருக்குதே நீங்கள் அப்படியே பார்க்கலாம், லைவாக அழகாக காய்ச்சிருக்குது. பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்குதுங்க, சூப்பராக தரமாக. ஓகேங்களா, ஏன்னா இதெல்லாம் என்ன பராமரிப்புன்னு பார்த்தா கரெக்டாக தண்ணி விட்ருக்காங்க. நல்லா வந்து ஆட்டெரு மாட்டெரு தொழுவரு கொடுத்தனால இந்த மாதிரி பசேன்னு இருக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி உங்கள்கிட்ட யாருக்குன்னா காய்ச்சி இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்தது என்ன செடிகளை பார்க்கலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா கோட்டுக்கோணம் மாம்பழம். ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் கன்னியாகுமரி சைடில் ஒரு ஃபேமஸான ரகம். ஏன்னா பார்த்தீங்கன்னா கோட்டுக்கோணம் ஒரு ஊரே இருக்குது. நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணால் கூட வரும். அந்த ஊரில் ஒரு ஃபேமஸான ரகம். ஏன்னா பார்த்தா டேஸ்ட் இது சூப்பராக சக்கரை மாதிரி இருக்கும். ஏன்னா இது பழம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதிலே காய்க்குமா நம்மக்கிட்ட கேட்டுருக்கோம். ஓகேங்களா, இது வாங்கிட்டு வந்து வச்சு பார்த்தீங்கன்னா இந்த இவங்களுக்கு வந்து சின்னதிலே காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்கள்
நல்லா ஏன் வந்து இந்த மாதிரி கவர் போட்டிருக்காங்கன்னா வந்து கிளி குருவி அப்புறம் அணில் அப்புறம் பார்த்திங்கன்னா பூச்சி இந்த கோழிலாம் வளர்க்குறனால வந்து பார்த்திங்கன்னா கொத்திடும். ஏன்னா நானே வச்சுருந்தேன் நிறைய பழம் அப்படி தான் சாப்பிட்ருச்சுங்க அணில். இதெல்லாம் அணிலுக்கு மட்டும்தான் தெரியும் எந்த பழம் எப்படி பழுக்கும் எந்த ஸ்டேஜில் நம்ம சாப்பிட்லான்னு ஓகேங்களா. அதனால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவர் போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு 2 காய் வச்சுருக்கு. சின்ன செடி தான், கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட வாங்கின செடி தான். 2 அடி 3 அடி இருக்குது. இங்கே பாருங்கள் கலரை பார்க்கும்போது தெரியும். நல்லா ரெட் கலரில் வருங்க, சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கே, நல்லா அற்புதமாக டேஸ்ட் வைஸில். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா இந்த ரெட் கலரும் நல்லா ஆரஞ்சு கலர் வரும். இப்போ தான் ரெட்டிஷ் கலர் மாறிட்டு இருக்குது. மினிமம் இன்னும் ஒரு 15 நாள் டு 20 நாள் இது பழுக்க ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. சூப்பரான ரகம் இதுதான். கோட்டூர் கோணம் ஓகேங்களா. சின்னதுலேயே காய்க்கும். மொட்டை மாடியில் கூட வச்சுக்கலாங்க. நீங்கள் டெரஸ் கார்டனில் ஈஸியாக வச்சுக்கலாம். நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் மொட்டை மாடியில் வைக்க முடியுமான்னு. மொட்டை மாடியில் வச்சு வளர்க்கலாம். இதுதான் கோட்டூர் கோணம் செடி ஓகேங்களா. இது சின்னதுலேயே காய்க்கூடிய வாட்டி தரமான ரகம், சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள் ஓகேங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பிளாக் சப்போட்டா ஓகேங்களா. நம்ம ஊரில் இந்த கருப்பு சப்போட்டாலாம் காய்க்குமா, வெள்ளை சப்போட்டா காய்க்குமா, அப்புறம் நிறைய இந்த செடியெலாம் காய்க்குமா தம்பி இதெல்லாம் வெளிநாட்டு ரகம், இதெல்லாம் நம்ம ஊர் காய்க்குமான்னு கிடையாது, நம்ம ஊர்லேயும் காய்க்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பேஸில் தான் வச்சுருக்காரு. டைரெக்டான சன்லைட்டில் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு காய் வச்சுருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் 2 காய் வச்சுருக்கு பாருங்கள். 2 3 காய் இருக்குது. 1 2 பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காய் இருக்குது. 3 காய் இருக்குங்க மொத்தம் பிளாக் சப்போட்டா ஓகேங்களா. இந்த பிளாக் சப்போட்டா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சாக்லேட் சப்போட்டான்னு சொல்லுவாங்க, கருப்பு சப்போட்டான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நல்ல ஒரு டேஸ்ட்டான சப்போட்டான்னு சொல்கிறாங்க. ஒரு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பழுத்து பின்னா நம்ம இவரே கஸ்டமர் சொல்லிடுவார் ஓகேங்களா. பிளான்டோட ஹைட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 feet ஹைட் இருக்குது. இதிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட விதை செடி இருக்குது, ஒட்டு செடி இருக்குது. நம்மக்கிட்ட ஒட்டு செடி மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா கிராஃப்டல் பிளான்ட் வைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் 1 yearலேயே வந்து ஈல்டிங் ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்களா. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி ஒரு 8 months தான் ஆகும் ஓகேங்களா. 8 மாதம் 1 வருஷம் தான் ஆகும். பூ பிஞ்சுகள் எடுத்துருக்கு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒட்டு செடிகள் தரமாக இருக்கும். வேறு மக்களும் வாங்கிக்கலாம். சூப்பரான செடிகள் கிட்டத்தட்ட 4 அடியிலே பிளாக் சப்போட்டா காய்ச்சிருக்குன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. நிறைய பேர் கேட்பாங்க தம்பி இதெல்லாம் காய்க்குமா டவுட்டாக இருக்குங்க. எல்லாமே நீங்கள் வீடியோ பார்க்கலாம். தரமாக இருக்குங்க, எல்லாம் சூப்பராக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நம்ம சாக்லேட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம ஸ்பூன் போட்டு அப்படியே சாப்பிடலாம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருங்க. நீங்கள் மொட்டை மாடியில் வைக்கிறவங்க கூட ஒரு 18 க்ரோ பேக் இல்லை 15 க்ரோ பேக் வச்சா கூட ஒரு டெரஸ் கார்டன்லேயும் ஒரு ஃப்ரூட் வரக்கூடிய பிளாக் சப்போட்டா பிளான்ட்டு தான் இது ஓகேனா. நம்ம கொடுக்கக்கூடிய பிளான்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தரமான கிராஃப்டட் பிளான்ட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அருமையாக காய்கள் இந்த மாதிரி வந்துடும். பிளான்ட்டோட ஹைட்டு பார்க்கலாம் எந்த அளவுக்கு மோல்ட் ஆகிருக்குன்னு எல்லாமே சூப்பராக பராமரிச்சிருக்காரு. அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிக்கு கட்டி வைக்கணுங்க. நிறைய பேர் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டிக்கு கட்டி ஏன் ஸ்ட்ரைட் பண்ணுறாங்கன்னா இப்போ காற்று அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆடும் அப்படி கடன்னு அப்போ வேரில் லூஸ் ஆச்சுன்னா எல்லாம் கொட்டி போயிடும் ஓகேங்களா. அதனால் இந்த மாதிரி வச்சுருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உரம் ஆட்டு எரு மாட்டு எருலாம் போட்டு பாரு க்ளீனாக வச்சுருக்காரு. அந்த அளவுக்கு குழி பண்ணி மழை பெஞ்சால் கூட அந்த இடத்துல லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுருக்காரு ஓகேங்களா. இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டாங்க, அப்படியே விட்டுருப்பாங்க ஓகேங்களா. இப்போ வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா ஊட்டி செரி ஸ்வீட் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்போடா செரியிலே வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னெல்லாம் இருந்துச்சு செடிகள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்வீட் வெரைட்டி கொடுத்தோம் ஓகேங்களா. இந்த ஸ்வீட் வெரைட்டியை பொறுத்த வரைக்கும் நல்லா இனிப்பாக இருக்குங்க ஓகேங்களா. நம்மக்கிட்ட வாங்கணும் சாப்பிட்டவங்க மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு ஸ்வீட் இருக்குன்னு. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ காய் காய்ச்சிருக்கு. நம்ம கொடுத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அண்ணாக்கடி காய் காய்ச்சிருக்கு பாருங்கள். அந்த அளவுக்கு எல்லாமே காய்கள் எல்லாமே ஃபுல்லாகவே காய்கள் இருக்குது, பூக்கள் இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் காயோட கலரை பாருங்கள் நல்லாவே இருக்குது ஓகேங்களா. இங்கே பாருங்கள் ஓகேங்களா. தரமாக இருக்கும். அந்தோட இலைக்கு இதோட இலைக்கு ரொம்ப ஒரு வித்தியாசம் வருங்க. கொஞ்சம் இதெல்லாம் வித்தியாசம் வரும். அது எல்லாம் பார்த்திங்கன்னா உரண்டையாக வரும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாலாக வரும் ஓகேங்களா. தெளிவாக பார்த்தா ஸ்வீட் ஊட்டி செடி நல்லா கொத்தாக காய்க்கும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு அதிகமாக பிடிக்குங்க. குழந்தைங்களுக்கு அதாவது சின்னதுலேருந்து பெரியவங்களுக்கு பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் மாதிரி அப்போவே எடுத்து சாப்பிட்லாம். ஏன்னா வைட்டமின் கண்ணன் நிறைந்த ஒரு பழம்னு சொல்லலாம். இதெல்லாம் ஒரு புதர் டைப்பில் வளரக்கூடிய செடி தான். ஒரு பெரிய மரமாக அப்படிலாம் ஆக வேண்டியதில் சின்ன செடி தான். என் வயத்து இருக்கும்போதே ஒரு புதர் டைப்பில் கட் பண்ணி விட்டு வளர்த்துக்கலாம். டெரஸ் கார்டனில் வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வைக்க முடியுமா தம்பின்னு கேட்பீங்க. மொட்டை மாடியில் ஈஸியாக வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஒரு பேக்கோ ஒரு க்ரோ பேக்கோ இருந்தால் போதும், அதிலே நம்ம வச்சுக்கலாம். ஒரு 20 லிட்டர் வாட்டர் கேன் இருந்தால் கூட அதுலேயே காய்க்கக்கூடிய தன்மை இதுக்கு இருக்குது ஓகேங்களா. இதனால் ஸ்வீட்டாக இருக்குது. 100% கேரண்டியாக சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் வெரைட்டி இது எல்லாமே ஃபுல்லாக காய் இருக்குது. சூப்பராக இருக்குங்க பாருங்க ஃபுல்லாக. ஏன்னா பழம் தான் கிடைக்கல, ஆனால் சூப்பராக இருக்குது ஓகேங்களா. எல்லாம் தரமாக இருக்குது. உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஈஸியாக க்ரோத் பண்ணிக்கலாம். எந்த ஒரு வெயில் வச்சாலே வரும். எல்லா ஊர் கிளைமேட்டுக்கு வரும். தம்பி செரி பழம்னால் இது வந்து கூலிங் கிளைமேட்டு ஊட்டி கொடைக்கானல் ஏற்காடு இது மாதிரி தான் வரும்னு கிடையாதுங்க. நம்மளோட வெயில் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய செடி தான் இது. சூப்பரான செடி ஸ்வீட் ஊட்டி செடி ஓகேங்களா. வேணுமக்கிறவங்க வாங்கிக்கலாம். அந்த செடிக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வாங்க அடுத்தது நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு. மினிமம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமான பிளேஸில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புளிப்பு ஸ்டார் ஃப்ரூட்டு தான் கண்டிப்பாக சேல்ஸ் பண்ணுவாங்க. நாம் அடித்து சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட் நம்மக்கிட்ட வந்து பிளான்ட்டோட ஐடியா கிட்டத்தட்ட 2 அடி தான் கிடைக்கும். உங்களுக்கு பிளான்ட்ஸ் 2 அடி தான் கிடைக்கும். அது எல்லாமே ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டுங்க. அதோட கலர் வந்து பார்த்திங்கன்னா காய் வைக்கும்போது தெரிஞ்சிடும். ஏன்னா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் வரும் ஓகேங்க. நல்லா பார்த்திங்கன்னா ரெட் கலரில் வரும் பார்க்கும்போதே. இங்கே பாருங்கள்
எந்த அளவுக்கு இருக்குது. இந்த மாதிரி வந்தால் மட்டும்தான் ஸ்வீட் வெரைட்டி. இடத்தோடனே உங்களுக்கு வந்து பச்சை கலரு எல்லோ கலரில் வரும். அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புளிப்பு வெரைட்டி. ஓகேங்களா, இதிலே 2 வெரைட்டி இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது. தம்பி என்னப்பா வேறு இடத்துல கம்மி ரேட்டு தராங்க, நீ என்னப்பா இந்த ரேட்டு அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. ஓகேங்களா, நம்மளோட பிளான்டோட குவாலிட்டியும் நம்மளோட டேஸ்ட்டும் நம்ம சொல்கிற மாதிரி கரெக்டாக இருக்கும். அது யாராருக்கு தெரியல, நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்களா, நம்மக்கிட்ட வாங்கினா யார் சாப்பிட்றீங்க அவங்களாம் எல்லாமே கீழே கமெண்ட் பண்ணிட்டுப்பாங்க வீடியோ பார்த்தோன்னே. ஓகேங்களா, ஏன்னா பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ அளவு காய்ச்சி இருக்குன்னு பாருங்கள். 1 2 காய்ச்சி இருக்குது, ஒல்லாம் ஃபுல்லாக காய்ச்சி இருக்குது. ஓகேங்களா, நல்லாவே ஃப்ளவரிங்லாம் வந்து கீழே கொட்டி இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பூக்கள் எடுத்துருக்கு, நல்லா தரமாக வளர்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதர் டைப்பில் வர மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 8 அடி 10 அடி வளரும். ஆனால் புதராட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டு கூட வளர்த்துக்கலாம். ஓகேங்களா, இந்த ஸ்டார் ஃப்ரூட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் எப்படி ஒரு டேஸ்ட், என்னென்ன வைட்டமின் கண்டென்ட் இருக்கோ, என்னென்ன எல்லாமே இருக்கோ எல்லாமே இந்த பழத்துலேயும் வரும். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் வச்சு நல்லா இனிப்பாகவே இருக்கும். ஓகேங்களா, குறை சொல்லவே முடியாது. ஸ்டார் மாதிரி இருக்கும். இதை நீங்கள் கட் பண்ணால் கூட அப்படியே ஸ்டார் மாதிரி வரும் பாருங்கள். இங்கே ஒல்லாம் கூட காய்ச்சிருக்கு பாருங்கள். பிஞ்சுகளே எந்த அளவுக்கு கலராக இருக்குதுன்னு பாருங்கள். கலரே பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலர், நல்லா ரெட் கலரில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் ஸ்டார் ஃப்ரூட்டு. பெரிய பிளான்ட்டு சூப்பராக இருக்குது, நல்லா க்ரோத்தாக இருக்குது. மினிமம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வருஷம் 1.5 வருஷம் பிளான்ட்டு. ஓகேங்களா, 1.5 இயர்ஸ் பிளான்ட்டு தரமாக இருக்குது. இது வந்து மேக்ஸிமம் நிறைய பேருக்கு அவங்க தம்பி எனக்கு பூக்கள் எல்லாம் கொட்டுது, காய வைக்கணும். ஃபஸ்ட்டு 1 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா பூக்கள் காய்கள் கொட்டலாம். ஆனால் வந்து 3 4 டைம் பார்த்திங்கன்னா காய் பிஞ்சுகள் எடுக்கும். நீங்கள் சின்ன செடியில் நிறைய பிஞ்சுகள் விட்டிங்கன்னா காய் வைக்காது. சின்ன செடியாக இருக்கும்போது 1 பிஞ்சோ 2 பிஞ்சோ விட்டுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய்களாக மாறும். ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய பூக்கள் இருக்குது, அப்படியே விட்டிங்கன்னா காய்கள் எல்லாம் பூவெல்லாம் கொட்டி போயிடும். ஓகேங்களா, இதுதான் தெளிவாக பண்ணுறதுக்காக. அதிகமாக தண்ணி தேவைப்படாது, மினிமமாக தண்ணி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். செடி நிறைய தண்ணி விட்டிங்கன்னா செடி எல்லாம் மஞ்சள் கலர் ஆகி காயெல்லாம் கொட்டி போயிடும், செடியும் செத்து போயிடும். ஓகேங்களா, மீடியமாக தண்ணி இருந்தால் போதும். ஸ்டார் ஃப்ரூட்டு நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும். வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா பால் பழம், மில்க் ஃப்ரூட்டுன்னு சொல்லுவாங்க. நாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்போம். தம்பி நம்மளோட நர்சரியில் கூட காய் காய்ச்சிருக்கு, பூ வச்சிருக்கு அப்படின்னு நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் நம்ம கொடுத்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவரிங் சீசன். யாராருக்கு நம்மக்கிட்ட மில்க் ஃப்ரூட் வாங்கினீங்களோ அவங்களாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்டிங் ஆகிட்டு இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்டோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 அடி ஹைட்டு இருக்குதுன்னு வச்சுக்காங்களே. ஹைட்டு ஒரு 5 ஃபீட்னு வச்சுக்காங்க. 5 அடியில் பார்த்தீங்கன்னா புதுராக வளர்ந்துருக்கு. சூப்பராக பூக்கள் எடுத்துருக்கு. ஓகேங்களா, இது பார்க்குறதுக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இலை இது பாருங்கள், இது பேக் சைடு பாருங்கள், எல்லாம் லைட் போட்ட மாதிரி இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சில்வர் கோட்டிங் வருங்க இந்த இலையில். பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரி இருக்கும், அழகாகவும் இருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த இலையில் பார்த்தீங்கன்னா 2 கோட்டிங் வரும். மேலே ஃபுல்லாக க்ரீனு, அடியில் ஃபுல்லாக சில்வர் கோட்டிங்கு. எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு. ஓகேங்களா, பூக்கள் எல்லாமே நான் காட்டுறேன், இங்கே பார்க்கலாம். நீங்கள் இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு எடுத்துக்கணும். கணுவுக்கு பூக்கள் எல்லாமே வருதுங்க. இங்கே வருது பார்த்தீங்கன்னா, இங்கே வருது பாருங்கள், இங்கே வருது. எல்லாமே பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட். அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தெரியுது பாருங்கள். இந்த இலைக்கு பார்த்தீங்கன்னா சென்டரில் இங்கே வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். உங்களுக்கு பூக்கள் எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் அந்த சென்டர் பாயிண்ட்டில் வந்துட்டு இருக்கும். இங்கே பாருங்களேன் பூக்கள் எல்லாமே வந்துட்டு இருக்கு பாருங்கள் லைனாக. ஓகேங்களா, இதுவும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வரக்கூடிய செடி தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்டுங்க, இதெல்லாம் நம்ம ஊர் காய்க்காது தம்பி, அது காய்க்காது இது காய்க்காது. எல்லாமே காய்க்குங்க. அதுக்கான பராமரிப்பு மட்டும் கரெக்டாக பண்ணிங்கன்னா போதும், சூப்பராக காய்க்கும். மில்க் ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் அடுத்து பூ பிஞ்சுகள் எடுத்து காய்கள் வச்சுச்சுன்னா கண்டிப்பாக அதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறை சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க, வேறு லெவல். இதிலே பார்த்தீங்கன்னா 2 கலர் இருக்குது, ஒன்று க்ரீனு ஒன்று பர்பிள். ரெண்டுமே வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். நல்லா ஒரு பாலும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இளநீ நம்ம தோசை பதமாக எப்படி இருக்கும், அதில் நல்லா இனிப்பு இப்போ சக்கரை போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டேஸ்ட்டில் இருக்கக்கூடியதான் இந்த மில்க் ஃப்ரூட்டு. சூப்பரான ஒரு டேஸ்ட்டு. செடிகள் வேணுமா நம்மக்கிட்ட இருக்குது, வேணுமாக்கணும் வாங்கிக்கலாம். தரமான பிளான்ட்டு, எல்லா ஒரு கிளைமேட்டு வெயிலே வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட். ஓகேங்களா, வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா மணிலா டென்னிஸ் செடி. இதுவும் பார்த்தீங்கன்னா காய் பிஞ்சுகள் எல்லாமே வச்சுருக்கு. இங்கே பாருங்களேன் 1 2 3 காய் வச்சுருக்கு. நிறைய பிஞ்சுகள் எல்லாமே எடுத்துச்சு. இப்போ மழை பெஞ்சனால பூக்கள் எல்லாம் கொட்டிகிட்டு இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா 3 காய் நின்று இருக்குது. இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்வீட்டர்ஸ் வெரைட்டி. ஏன்னா பார்த்தீங்கன்னா நல்லா இனிப்பாகவே இருக்கும். ஒரு ட்ரை ஃப்ரூட் எந்த மாதிரி ஒரு அத்திப்பழ ட்ரை ஃப்ரூட்டாக சாப்பிட்டா எப்படி இனிப்பாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா, நிறைய பேர் டவுட் தம்பி இதெல்லாம் காய்க்குமானு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு நிறைய பேர் காய்ச்சிருக்கு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வீடியோ கூட எடுத்து அனுப்பியிருக்காங்க. தொட்டிலும் காய்ச்சிருக்கு. இதோட பழத்தை டேஸ்ட் பண்ணுவாங்க எல்லாருமே நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுத்து அனுப்பினவங்க நிறைய பேர் உங்களுக்கு வந்து பழங்கள் வச்சுருக்கு தம்பி இது நல்லா இருக்குது, மணிலா டென்னிஸ் சூப்பராக ஸ்வீட் இருக்குது அப்படின்னு சொல்லவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுவும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வளருங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் க்ரோத்தாக இருக்கும். டைரெக்டான சன்லைட்டில் தான் வளரும். ஓகே, ஆனால் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வளரும் சூப்பராக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து ஒட்டு செடிகள். ஓகேங்களா, பட்டிங் மூலமோ இல்லை கிராஃப்டிங் மூலமோ பிளான்ஸ் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. சூப்பராக ஒரு இலை பார்த்தீங்கன்னா இலையெல்லாம் திக்னஸாக இருக்குது. ஓகேங்களா, நல்லா இலையெல்லாம் திக்னஸாக இருக்கனால பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு வெயிலை தாங்கி வளரக்கூடிய செடி தான். ஓகேங்களா, நல்லா நார்மலாக வளர்க்குறதாங்க. ஆட்டெரு மண்புழு உரம், அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டு சாணம் இது மாதிரி தொழு உரங்கள் எதுனா ஒன்று கொடுத்துட்டே இருந்தால் போதும். நார்மலாக வளரக்கூடிய செடி தான் மணிலா டென்னிஸ் செடி. இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு. ஓகேங்களா, நல்லா தரமாக இருக்குது. இது வந்து நல்லா இனிப்பாக இருக்குங்க. ட்ரை ஃப்ரூட் மாதிரி தான் இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌன் கலராக மாறணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலராக மாறணும். இப்போ காயாக இருக்கும்போது அறுத்திங்கன்னா நல்லாவே இருக்காது ஓகேங்களா. நல்லா சின்னதாக இது நல்லா ஒரு டென்னிஸ் பால் சைஸ் வரும் ஓகேங்களா. மணினா டென்னிஸ் பால் செரினே சொல்லுவாங்க இது. ஏன்னா டென்னிஸ் பால் சைஸில் வரக்கூடிய செடி தான் ஓகேங்களா. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட வேணுமக்கணும் வாங்கிக்கலாம். சூப்பராக எல்லா ஒரு கிளைமேட்டுக்கு வரும் ஓகேங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறதா பார்த்தீங்கன்னா என்னென்னா ப்ளூ கலர் பூன்னு பார்க்குறீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ப்ளூபெரி நம்ம சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் பூக்கள் அழகாக வைக்கும், பார்க்குறதுக்கு வேறு லெவல் அட்ராக்ஷனாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கொத்து கொத்தாக வைக்கும். இது எல்லாமே முடிஞ்சு போச்சு, பூ எல்லாமே காய்களாக மாறிட்டு இருக்குங்க. பாருங்களேன் குண்டாக சின்னதாக மாறுது பாருங்கள். கொத்து கொத்தாக நிறையா காய்க்கும் ப்ளூபெரி. இது வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் டேஸ்ட்டு தான் இருக்குது, உங்களுக்கு வந்து ஃபுல் டேஸ்ட்னு அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இந்தியன் நார்மல் ப்ளூபெரின்னு சொல்லலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் எடுத்து இருக்குங்க. பாருங்களேன் இங்கேயும் பூக்கள் எல்லாமே எடுத்திருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டான சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம், இல்லை செமி ஷேடோ பிளேஸில் வச்சு வளர்த்துக்கலாம். ஒரு க்ரோ பேக்கில் கூட வச்சு வளர்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் மொட்டை மாடியில் வச்சு கூட பூக்கள் எடுத்துருக்கு தம்பி, காய்கள் வச்சுருக்கு சொல்லலாம். பழத்தோட டேஸ்ட் எந்த மாதிரி இருக்கணும் பார்த்தா லைட்டாக ஒரு ஸ்வீட்டு ஒரு தோர்ப்பு இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஒரு ஸ்வீட்னு நம்ம சொல்ல முடியாது, குட்டி குட்டியாக தான் காய்க்கும். ரொம்ப பெரிய சைஸெல்லாம் காய்க்காது. ஒரு கோழி பழம் நம்ம ஒரு சுண்டக்காய் சைஸ் எந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி சைஸில் தான் காய்க்கும். இது இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திக்னஸாக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்து கூட இது 1.5 years 2 years ஆகிருக்குன்னு 2 வருஷம் ஆயிடுச்சுங்க, கிட்டத்தட்ட 2 years ஆயிடுச்சு. நல்லா சூப்பராக க்ரோத் இருக்குது ஓகேங்களா, தரமாக இருக்குது. நம்மக்கிட்ட வாங்கினது இந்த மாதிரி ப்ளூபெரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஸ்டாக் இல்லை, ஆனால் ஸ்டாக் வந்தப்போ நீங்கள் வேணும் மக்களும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா. இந்த மாதிரி தான் உங்களுக்கு புது டைப்பில் உள்ள சின்னதிலே காய்கள் காய்க்கும் ஓகேங்களா. இதுதான் இந்தியன் ப்ளூபெரி. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யா ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா தம்பி ஏன்னா நோய் வந்த செடியை காட்டுறேன்னு நினைப்பாங்க நிறைய பேர். தம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா அழிவு போன மாதிரி இருக்குது, இதோ டிசீஸ் அட்டாக் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. இது டிசீஸ் அட்டாக் ஆகலை, இது பேரே வந்து பார்த்தீங்கன்னா வேரிகேட்டட் கொய்யா ஓகேங்களா. 2 கலர் லீஃபே இருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட் கலர் பார்டரு, அடுத்து உள்ள பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் வரும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறது, குரோட்டன்ஸ் மாதிரி. பிஞ்சுகள் எல்லாமே வச்சுருக்கு பாருங்கள், எவ்வளோ பிஞ்சுகள் வச்சுருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 15 30 காய்களுக்கு மேலே வச்சுருக்கு. இங்கே ஒரு பழம் கூட வச்சுருக்கு, சின்னதுலேயே பழுத்திருச்சு, ஆனால் பெருசாக வரும். இந்த பழத்தை கூட நம்ம அறுத்தரலாம் ஓகேங்களா. 1 2 3 பாருங்கள், கலரே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. வரியாக வருங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வரியாக வரும், க்ரீன்ஸ் கலர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யா ஓகேங்களா. இது வேரிகேட்டட் கொய்யா. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ சாப்பிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கலாம். நல்லா பிங்க் டார்க் கலர் இருக்கும். நம்ம அர்க்ககிரீன் கொய்யா எந்த மாதிரி கலர் இருக்குமோ அதே மாதிரி ஜப்பான் கொய்யா எந்த மாதிரி கலர் இருக்குமோ அதே மாதிரி கலரில் உள்ள இருக்குது. டேஸ்ட் வைஸில் சூப்பராக இருக்குங்க. ஒரு நாட்டு கொய்யா பழம் எந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமோ அதே மாதிரி டேஸ்ட்டில் இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பக்கா ஸ்வீட்டுங்க, நல்லா இருக்குது, நல்லா இனிப்பாகவே இருக்குது. நானே இப்போ டேஸ்ட்டு இல்லைன்னு நினச்சேன், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுங்க. பிளான்ட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி தான் இருக்கும். ஃபுல் பிரான்ச் இருக்குது பாருங்கள். உங்கள் பூக்களெல்லாம் எவ்வளோ அழகாக எடுத்துருக்குன்னு பாருங்கள். பூக்களே பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கலரில் தான் வரும் ஓகேங்களா. நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கொய்யா. இந்த வேரிகேட்டட் கொய்யா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்துருக்கு, வேணுமா கூட இந்த பிளான்ட்ஸ் கூட வாங்கிக்கலாம். ஈஸியாக நம்ம ஊர் மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். டெரஸ் கணக்கு ஒரு சூட்டபுளான வெரைட்டி. எல்லாமே காய்கள் வச்சுருக்குங்க. பாருங்களேன் எத்தனை காய்கள் இருக்குன்னு, சின்னதுலேயே எவ்வளோ காய்கள் இருக்குது. இங்கே மட்டும் இல்லைங்க, இங்கே பாருங்கள், இங்கே ஒரு 10-20 காய் இருக்குது. இங்கேயும் பாருங்கள் எல்லாமே பிஞ்சுகள், இங்கே எல்லாம் மேலெல்லாம் பிஞ்சுகள் ஓகேங்களா. செடிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊருக்கு சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக நல்லா இனிப்பாக இருக்குங்க, வேறு லெவலு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா லங் கோட் ஓகே. லங் கோட் கூட நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு வருமானு கேட்பீங்க. இங்கே பாருங்கள் லங் கோட் பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கிராஃப்டட் பிளான்ட். இது வாங்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 month தான் ஆகும் நம்மக்கிட்ட. பூக்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பிளான்டோட ஹைட் 4 feet ஹைட்டில் இருக்குது ஓகே. ஆனால் இதுவும் பூ பிஞ்சுகள் எல்லாமே டக்குன்னு வைக்க ஆரம்பிச்சிடும். சூப்பராக இருக்கும், மொட்டை மாடிக்கு சூட்டபுள். டைரெக்டாக சன்லைட்டில் வச்சு வளர்க்கலாம் ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். நீ அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா பீச் ஓகேங்களா. பீச் ஃப்ரூட்லாம் நம்ம ஊர் கிளைமேட் காய்க்குமான்னு நிறைய பேர் டவுட் இருக்கும். நம்ம கூட நர்சரியில் வந்து பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட்ஸ் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூட் எடுத்துருக்குங்க. ஃப்ரூட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாம் பார்க்குற மாதிரி நல்லா பெருசாக வராது, ஒரு மீடியம் சைஸில் தான் வரும். இங்கே பாருங்களேன் 1 2 3 4 5 6 7 8 9 10 கிட்டத்தட்ட 100 200க்கு மேலே காய்கள் இருக்குது. நீங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு கொத்துலையும் எவ்வளோ இருக்குன்னு. இந்த கிளையிலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 காய்களுக்கு மேலே இருக்குது. நம்ம பறித்து கூட சாப்பிட்டு பார்க்கலாம். 1 2 பாருங்கள், இது வந்து இப்போ காய் பாருங்கள். நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க. அந்த கொய்யாப்பழம் சின்னதாக நாட்டு கொய்யாப்பழம் சாப்பிட்டா எப்படி டேஸ்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. நல்லா ஸ்வீட்டாக இருக்குங்க, புளிப்பே கிடையாது. இது எல்லாமே காய் தான், நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்கள்
அங்கே பார்க்க இது பழுத்துருச்சு. இதெல்லாம் சான்ஸ் கிடைக்கும்போது சாப்பிட்டுக்க வேண்டியதாங்க. ஏன்னா கடையில் மேக்ஸிமம் இந்த பீச் ஃப்ரூட்லாம் நீங்கள் எங்கேயும் இங்கே சாப்பிட முடியாது, வெளியில் நின்று தான் வரும். ஓகேங்களா? பீச் ஃப்ரூட்லாம் வேணும்னு நினச்சேன்னா சூப்பராக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம். நீங்களே வளர்த்து கூட நீங்களே சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இங்கே பாருங்கள், எல்லாமே பூ பிஞ்சுகள் தான் தரமாக வளர்ந்துருக்குங்க. ஏன்னா இதெல்லாம் நமக்கு ஏன் காட்டுறோன்னா நிறைய பேர் டவுட்டாகவே இருக்குது, தம்பி இதெல்லாம் காய்கறி காய்க்குமானுங்க. பாருங்கள் எவ்வளோ காய்கள் இருக்குதுன்னு, தரமாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அடி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு 8 அடி வளர்ந்துருக்கு. நல்லா பிரான்ச் வளர்ந்துருக்கு, தரமாக இருக்குது. நல்லா ஸ்டெம்மு பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தரமாக. ஏன்னா ஸ்டெம்மு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன். கிட்டத்தட்ட இது வந்து ஒரு 2 இயர்ஸ் பிளான்னு வச்சுக்கலாம். ஏன்னா 2 வருஷம் பிளான்ட்டு தரமாக இருக்கும். பீச் ஃப்ரூட் வேணுமாக்கிற செடிக்கு நம்மக்கிட்ட தரமாக இருக்குது, ஸ்வீட்டாக இருக்குங்க. பழத்தை பொறுத்தவரைக்கும் குறை சொல்லவே முடியாது. இதெல்லாம் வேறு லெவலில் இருக்குது. யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க பீச் ஃப்ரூட்னு கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க அடுத்த செடி. நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா அண்ணா ஆப்பிள். ஓகேங்களா? அண்ணா ஆப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் ஹாட் கிளைமேட்டில் வரக்கூடிய ஆப்பிள். இதுவும் பார்த்தீங்கன்னா HRM99 பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயில் கிளைமேட்டில் வரக்கூடிய ஒரு ஆப்பிள், ஒன் ஆஃப் த வெரைட்டி. ஓகேங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த இலையை எல்லாமே பார்க்கலாம் எந்த அளவுக்கு திக்னஸாக இருக்குன்னு. பிளான்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு இருக்குது, பிரான்ச்சு தான் வரும். ஓகேங்களா? புது டைப்பில் வரும். இது கிட்டத்தட்ட 1 இயர் பிளான்ட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் இன்னும் ஒரு 6 மந்த்தில் உங்கள் ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். மேக்ஸிமம் செப்டம்பர் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இது பூக்கள் எடுக்க ஸ்டேஜ். ஓகேங்களா? பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் ஜனவரியில் பூக்கள் எடுக்கும். செப்டம்பரில் பூக்கள் எடுக்குதான்னு பார்க்கலாம். செடி எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். நம்ம ஊர் கிளைமேட்டுக்கும் ஆப்பிள் செடி வளரும். ஓகேங்களா? வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா அரசாபாய். ஓகேங்களா? இந்த அரசாபாய் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ சைஸ், நல்லா ஒரு பெரிய தக்காளி பழமே 2 தக்காளி பழம் சேர்த்தனா எப்படி இருக்கும், ஒரு ஆப்பிள் பழ சைஸில் வரும். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு புளிப்பாக இருக்கும். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸ் அடித்து தான் சாப்பிடணும். ஏன்னா பார்த்தா ஜூஸ் போட்டால் வேறு லெவல் டேஸ்ட்டும் இருக்கும். மேங்கோ ஜூஸ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஜூஸ் இருக்குது. நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஸ் அடித்து அதை குடிக்க வச்சு நிறைய பேர் கஷ்டப்பட வீடியோ போட்டிருக்கோங்க. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த அரசபாய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளான்ட்லேயே காய் பூ எல்லாமே இருக்குது. மேக்ஸிமம் விதை செடி தான் வரும். இங்கே எல்லாமே பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இங்கே பாருங்கள் நல்லா ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். இங்கே எல்லாமே லைனாக பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 4 அடி தான் பிளான்ட் இருக்குது. இதுவும் பூக்காய்கள் சீக்கிரமாக வச்சிருக்கோம். ஓகேங்களா? நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு அரசபாய் காய்க்கும் 100%. ஓகேங்களா? வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறத பார்த்தீங்கன்னா ஓலோசப்பா ஃப்ரூட். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஜாங்கிரி பழம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஜாங்கிரி இருக்குல்ல, நம்ம என்ன சொல்கிறதுனா ஜிலேபி. ஓகேங்களா? ஜிலேபி டேஸ்ட்டில் ஒரு ஸ்வீட் டேஸ்ட்டு, சக்கரை பழம்னு கூட சொல்லுவாங்க. ஓகே, சக்கரை பழம், ஜாங்கிரி பழம், இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஓலோசப்பா ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லி தான் வாங்கியிருந்தாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா எல்லாமே பூக்கள் எடுத்துருக்கு பாருங்கள். பூக்கள் எடுத்து எல்லாமே கொட்டிருச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நம்மகிட்ட நியூவாக ஸ்டாக் வந்துருக்குங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லைட் பிளான்ட்டு. தம்பிக்கிட்ட கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா ஏர்லைட் பிளான்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 3 அடி வளர்ந்துருக்கு, நல்லா புதராட்டம் வளர்ந்துருக்கு. மினிமம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 6 மந்த்தில் ஃப்ரூட் ஆயிரும். ஏன்னா பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாம் எடுத்து கொட்டி போச்சு. ஏன்னா மழை காற்றுல அடுத்ததும் கண்டிப்பாக வந்துடும். ஓகேங்களா? ஓலோசப்பா ஃப்ரூட்டு நம்ம ஊர் கிளை போட்டு சூப்பராக காய்க்கும் 100%. ஓகேங்களா? வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்க்குறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாருமே நம்ம வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாமே தெரியும், ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழம். ஓகேங்களா? வேறு லெவலில் டேஸ்ட் இருக்கக்கூடியது, இனிப்பும் புளிப்பும் கலந்த ஒரு நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி ஸ்ட்ராபெரி டேஸ்ட்டில் வரக்கூடியது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 கலர் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. எல்லோ கலர், ரெட் கலரு. சூப்பராக பூக்கள் எடுத்துருக்கு. பார்க்கலாங்க பாருங்கள். 1 2 3 4 5 அப்படியே லைனாக பார்க்கலாம். ஓகேங்களா? எல்லாமே மொட்டுக்களே பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக எப்படி கொய்யாப்பழ பூ இருக்குமோ அதே மாதிரி பூக்கு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே திக்னஸ் பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது நல்லா வெயில் வளரக்கூடிய செடி. ஓகேங்களா? இது நல்லா வெயிலில் இருந்தால் தான் நிறையா பூக்கள் எடுக்கும், காய்கள் இருக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி தான். ஓகே, நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கலரை பார்க்குறதுக்கு அட்ராக்ஷனாக இருக்கும். நிறைய பேருக்கு நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீசன், எல்லாருக்குமே காய்கள் காய்ச்சிருக்கும். இது பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன் கிடையாதுங்க. ஸ்ட்ராபெரி கொய்யாப்பழத்தை எந்த வெரைட்டி சேர்த்தாலுமே சீசன் கிடையாது. எல்லாமே ஆல் சீசன் தான் கொய்யாப்பழ செடிகள். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வரும். மினிமம் 1 இயரில் எல்லாருக்குமே ஈல்டு வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? கொய்யாப்பழத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராபெரி கொய்யா ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்ட்டு. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சூரியனும் செரி பிளாக். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் சூரியனும் செரின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் இருக்குது. ரெட் கலரு, பிளாக் வந்து ரெட்டு வச்சிருக்காரு, பிளாக் வச்சிருக்காரு. பிளாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராக வச்சிருச்சு. நிறைய பூ பிஞ்சுக்க ஒரு 100 காய்க்கு மேலே வச்சுச்சான். டேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அரோட் காட்டை நல்லா இருந்துச்சு, மீடியமான டேஸ்ட் நல்லா இருக்குது, ஸ்வீட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ரெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கருவேப்பில் டேஸ்ட்டில் கலந்து வருதுன்றார். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா இப்போ பூக்கள் எடுக்கல, பூக்கள் எல்லாம் எடுத்து காய்களை முடிஞ்ச செடி தான் இப்போ நான் காட்டுறேன். இது நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராக வளரும். புது டைப்பில் தான் வளரும். நீங்கள் நிறைய பேர் மரம் கேட்குறீங்க பாருங்கள், புது டைப்பில் வளர்த்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணி விட்டு ப்ரூனிங் பண்ணி கூட வளர்த்துக்கலாம். தரமான பிளாக் சூரியனும் சரி நம்ம ஊருக்கு வளரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சப்போட்டாங்க இருக்கிறதுல ஒரு பெரிய சப்போட்டான்னு சொல்லலாம். இந்த இலை மாதிரி எவ்வளோ சைஸ் வரக்கூடிய ஒரு சப்போட்டா. ஓகேங்களா? பப்பாளி மாதிரி வைக்கக்கூடிய சப்போட்டா. இது பேர் தான் மேமி சப்போட்டான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா சீலிங் பிளான்ட் தான் நமக்கு வாங்கினது வச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 4 அடி to 5 அடி கிட்ட வந்துருச்சு. ஓகேங்களா? இது மினிமம் பார்த்தீங்கன்னா 4 to 5 வருஷத்தில் காய்க்கும். ஒட்டு செடி வாங்கினீங்கன்னா மினிமம் எப்போ வேணால் காய்க்கலாம்.
ஆனால் வந்து மேக்ஸிமம் விதை செடி தான் கிடைக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா விதை செடி டிமாண்டில் போயிட்டு இருக்குது, விதை செடியே கிடைக்கிறதில்ல ஓகேங்களா. விதை செடி வாங்கி வச்சிருக்காரு, மினிமம் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் இந்த பழத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். வேறு லெவல் டேஸ்ட் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா சைனாக்காரன் கட் பண்ணி காட்டுவான், நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து காட்டுவாங்க இந்த பழம் இருக்குதான்னு ஓகேங்களா. அந்த மாதிரி பழம் தான், நல்லா ரெட் கலரில் வரும், ஒரே ஒரு விதை பெருசாக இருக்குது, நல்லா ஒரு டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஒரு ஃபேமிலியே ஒரு சாப்பிடக்கூடிய சப்போட்டான்னு சொல்லலாம். மேமி சப்போட்டா இது நம்ம ஊருக்கு நல்லாவே வளருது, நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து டர்க்கி ப்ரௌன் அத்தி ஓகேங்களா. டர்க்கி ப்ரௌனை வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகும், ஒரு வருஷம் ஆகும், கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆகுது. எல்லாமே பார்த்திங்கன்னா பூ பிஞ்சுகள் எல்லாமே எடுத்துருக்கு பாருங்கள், எல்லாமே காய்கள், எல்லாமே ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வருங்க. இதுவும் இந்த பூனை அத்தி எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வரும். ஈஸியாக வளருங்க. நீங்கள் ஒரு மொட்டை மாடியில் வச்சுக்கலாம், நிலத்தில் வச்சுக்கலாம், எல்லா ஊர் கிளைமேட்டும் வைக்கும், சூப்பராக வைக்குங்க. டேஸ்ட் வைஸில் நல்லாவே இருக்கும். இந்த பூனை ரெட்டு, டயானா, டர்க்கி ப்ரௌன் இது 3 அத்தியுமே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், குறைய சொல்ல முடியாது. எல்லாமே காய்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா பாருங்கள், இங்கே காய் எல்லாமே ஃபுல்லாக ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு காய்கள் வைக்குங்க. மினிமம் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் பண்ணதுலேருந்து பார்த்திங்கன்னா 3 to 6 மாதத்துலேயே காய் பிஞ்சுகள் எடுக்க ஆரம்பிச்சிடும். இது எல்லாமே டர்க்கி ப்ரௌன் அத்தி ஓகேங்களா. நீங்கள் அப்படியே பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா அர்க்காக்கிரன் கொய்யா, இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே அர்க்காக்கிரன் கொய்யா ஃபுல்லாகவே காய் காய்ச்சிருக்கு. இங்கே பாருங்களேன், இது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபுல்லாக காய், இங்கே செம்ம காய். இங்கே எல்லாமே பழங்களும் இருக்குதான் நான் பார்க்குறேன், ஒரு பழம் காணும், எல்லாமே காய் தான், சூப்பராக காய் வச்சுருக்கு ஃபுல்லாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு முன்னாடி வந்து வெரைட்டி, கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபேமஸான ரகம். இதுவும் பார்த்தீங்கன்னா சூப்பராக வளர்ந்துருக்கு, நல்லா தரமாக இருக்குது. மேக்ஸிமம் கொய்யாப்பழ செடிக்கு எல்லாமே மாப்பூச்சி, இந்த எறும்பு தொல்லை எல்லாமே வரும். நீங்கள் கம்பல்சரி நீம் ஆயிலோ பஞ்சகாவியமோ ஏதோ ஒன்று கண்டினியூஸ் ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா மட்டும்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா அர்க்காக்கிரன் கொய்யா. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அப்படியே இது பார்த்திங்கன்னா பீட்ரூட் கொய்யா ஓகேங்களா. இது வந்து பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லைனா வெல்வெட் கொய்யான்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குது. எல்லாம் ஃபுல்லாகவே உங்களுக்கு சிகப்பாக இருக்கும், காய் சிகப்பாக இருக்கும், நீங்கள் கட் பண்ணாலும் சிகப்பாக இருக்கும் ஓகேங்களா. ஏன்னா பீட்ரூட் நம்ம வெஜிடபிள் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி ஷேப்பில் வரக்கூடியது. பழத்தோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊருக்கு வரமா நிறைய பேர் நான் வச்சிருக்க தம்பி செத்து போச்சுன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. இதை பராமரிப்பு நல்லா மீடியமாக பராமரித்தா போதும். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு காய் பூக்கள் எடுத்துருக்குன்னு. கிட்டத்தட்ட சூப்பராக வளரும். டைரெக்டான சன்லைட்டில் இருந்தால் தான் வளரும். மீடியமான தண்ணி விடுங்க. நிறைய பேர் வந்து அதிகமாக தண்ணி விட்டிங்கன்னா எல்லாரும் கொட்டி போயிடும் ஓகேங்களா. மீடியமாக தண்ணி விட்டு நார்மலாக பராமரித்தா போதும் இந்த கொய்யாப்பழம் வரும் ஓகேங்களா. அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் R2E2 ஜம்போ ரெட் மேங்கோ ஓகேங்களா. இதுவும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே எடுத்து கொட்டிடுச்சுன்னாரு. அடுத்த வருஷம் கண்டிப்பாக பூக்கள் வந்துடும், டிசம்பரில் பூக்கள் எடுக்கும். அப்போ வந்து நம்ம பழத்தை பார்த்து கட் பண்ணி போடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமஸான ரகங்க, ஜம்போ ரெட், தாய் ஜம்போ ரெட்டுன்னு சொல்லுவாங்க. R2E2 மேங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா ஒரு ஆப்பிள் மேங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா இவ்வளோ பெருசாக காய்க்கும், நல்லா வந்து கலராக இருக்கும். கட் பண்ணால் கூட சீட்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், சதைப்பற்று அதிகமாக இருக்கும். டேஸ்ட் வந்து நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கள்ளி பழம்னு சொல்லுவாங்கன்னா ட்ராகன் ஃப்ரூட் ஓகே. ஏன்னா ஒரு பழமே கிட்டத்தட்ட 100 ரூபா 150 ரூபாய்க்கு சேல்ஸ் பண்ணக்கூடிய வெரைட்டி தான் இது நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க ஓகேங்களா. மேலே பார்த்தீங்கன்னா நல்லா ரோஸ் கலர், சிகப்பு கலர் இருக்கும். ஒல்லாவும் பார்த்தீங்கன்னா ரெட் கலர் இருக்குது, அப்புறம் ஒல்லா பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் வருது. 3 வெரைட்டி நம்மக்கிட்ட சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பூ காய்கள் வச்சுருக்கிட்டதானே இது ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது, 1.5 வருஷம் ஆகுது. தரமாக வந்துருக்கு. இது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வளர விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி நல்லா வந்து வேலிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிக்கு கட்டி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி கட்டி விட்டால் மட்டும்தான் இந்த மாதிரி வரும் ஓகே. ஆனால் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய வளர்ந்துச்சுன்னா ட்ரிம் பண்ணி விடணும், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பூ காய்கள் எடுக்கும். பூவை பாருங்கள், இந்த காய் பாருங்கள் எந்த அளவுக்கு. பூ வந்து பார்த்திங்கன்னா பிரம்மகமலம் பூ மாதிரி நல்லா ஒயிட் கலர் பெருகி பூ வரும். இங்கே பாருங்கள் ஒவ்வொரு கணக்கு காய் வச்சு 1 2 3 இங்கே பாருங்கள் 4 எவ்வளோ அழகாக காய் வச்சுன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். பழம் வந்து நிறைய பேர் நீங்கள் சாப்பிட்ருக்கலாம் ஓகே. நானும் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். நல்லா வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ எள்ளுலாம் வச்சுருக்க மாதிரி இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூஸ் அடித்தா சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணி போட்டு நல்லா நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் இருக்குல்ல அது கொஞ்சம் போட்டு ஐஸ் கட்டி போட்டு நல்லா ஜூஸ் அடிச்சிங்கன்னா போதும், வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். குடிச்சு பாருங்கள் ஓகேங்களா. இது பக்கத்தில் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் இது ஓகேங்களா. ஒயிட் கலர் இது அங்கே பார்த்திங்கன்னா எல்லோ கலர் கீழே இப்போ தான் பிளான்டேஷன் பண்ணியிருக்கு. நம்மக்கிட்ட வாங்கி வந்து சின்னதாக வளர்ந்துருக்கு, பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. குட்டியாக வளர்ந்துருக்கு ஓகேங்களா. இதுவும் காய் வச்சிடும். அப்படியே பார்க்கலாம் வாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பால்சா ஃப்ரூட் ஓகேங்களா. இது பால்சா ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லா புதர் டைப்பில் தான் வளரும் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து நிறைய இந்த மாதிரி புதராக வந்துகிட்டே இருக்கும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பழமாக வரும். டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். ஒரு மணத்தக்காளி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ நல்லா இனிப்பாக இருக்கும், அந்த மாதிரி குட்டி குட்டி நிறையா இருக்கும். இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் விற்பாங்க. நாவல் பழம் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கூடையில் வச்சு இந்த குஜராத் சைடு கல்கத்தா சைடெலாம் போனீங்கன்னா இந்த பழங்கள் விற்பாங்க. அந்த அசாம் சைடில் அந்த பழங்கள் விற்பாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கிளைமேட் சூப்பராக வரும். நல்லா வந்து புதர் டைப்பில் வளரும் ஓகேங்க. இது மினிமம் பார்த்திங்கன்னா 1.5 இயர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ஈல்டிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேரிக்காய் செடி தான் நீங்கள் பார்க்குறது. பேரிக்காயிலே நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் பேரிக்காய், குண்டு பேரிக்காய், வால் பேரிக்காய் ரெண்டுமே இருக்குது. இது பார்த்திங்கன்னா
மினிமம் வந்து வெயிலும் நிழலும் இருக்கிற மாதிரி இடத்துல வச்சா தான் நல்லா ஃபாஸ்ட்டாக க்ரோத் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 1 இயர் பிளான்ட்டு எந்த அளவுக்கு க்ரோத் ஆயிருக்குன்னு பாருங்கள். இது வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா குச்சியாக தான் இருக்குது, 2 இலை 3 இலை தான் நம்ம கொடுப்போங்க. நீங்கள் வந்து ஒரு பிளான்டேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாமே காய்க்க வைக்காங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா தரமாக காய் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு. ஃப்ளவரிங் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். இது மினிமம் அடுத்த வருஷத்தில் உங்களுக்கு வந்து பூக்கள் எடுக்க வைக்கலாம். பேரிக்காய் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு காய்க்கும். நிறைய காய்க்கலாம் கூட ஒரு மீடியமாக ஒரு 10 காய் 20 காயை காய்க்க வைக்காங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பாதாம் ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம ஊருக்கு தம்பி ஆல்மண்ட் காய்ச்சா ரொம்ப நல்லது. ஏன்னா நிறைய பேர் கேட்பாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் விற்கிற விலைக்கு ஒரு பாக்கெட் 100 ரூபாய் 200 ரூபா 1000 ரூபாய் வரைக்கும் விற்கிது. அதனால் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பூக்கள் எடுத்து கொட்டிடுச்சு. இப்பயும் பார்த்தீங்கன்னா பூக்கள் எல்லாமே எடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காரு. இங்கே பாருங்கள் எல்லாமே பூக்கள் தான். இங்கே குண்டு குண்டாக வருது பாருங்கள் எல்லாமே இந்த கனவுல எல்லாமே. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது பாருங்கள் எல்லாமே பூக்கள். இதுவும் மினிமம் பார்த்தீங்கன்னா செடி வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மந்த் ஆகுங்க. ஒரு 6 மந்த் 8 மந்த்ஸ் ஆகும். நல்லா புதராட்டம் வளர்ந்துருக்கு. மினிமம் ஒரு வருஷத்தில் உங்களுக்கு காய் பூக்கள் எடுக்கலாம். நீங்கள் இப்போ பார்க்குற செடி என்னென்னு பார்த்தீங்கன்னா காலாப்பாடி ஓகேங்களா. காலாப்பாடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என் ஹைட்டுக்கு உள்ளே தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 3 அடி தான் இருக்கும். பிரான்ச் வந்துருக்கு, ஒரு காய் எடுத்துருக்கு. நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அதோட ஷேப்பு அதோட கலரு எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா காலாப்பாடி ஓகேங்களா. காலாப்பாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொனையில் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ப்பாக வரும். மேலே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பவுடரில் வரும் ஓகேங்களா. பவுட்ரு கலரில் வரும். அந்த ஏன்னா சாம்பல் நிறைந்த ஒரு பழம்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு ஃபேமஸான ரகம் ஒரு ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டின்னு இது சொல்கிறாங்க. இது இமாம் பசந்த் அல்போன்ஸா. அதுன்னு பார்த்திங்கன்னா காலாப்பாடி தான் ஃபேமஸுங்க ஓகேங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா கலர்லாம் மாறாது. பச்சை கலராக இருக்கும்போது அப்படியே பழுத்துடும், அப்படியே சாப்பிட்றது தான். இது வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து பழுத்திருச்சு ஓகேங்களா. பழுத்திருச்சு. இது பாருங்கள் நல்லா லைட்டாக மஞ்சள் கலர் மாறி இருக்குது, அவ்வளோதான். பழம் பழுத்திருச்சு. அப்படியே கூட பறித்து சாப்பிட்லாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு செடியை கேட்காத அறுக்கக்கூடாது ஓகேங்களா. அதனால் அப்படியே கட்டி வச்சிடலாம் ஓகேங்களா. காலப்பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சூப்பராகவே காய்க்கக்கூடிய வெரைட்டி தான். தரமாக ஈஸியாக பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஒரு மொட்டை மாடியில் ஒரு பெஸ்ட்டாக வச்சு வளர்த்துக்கலாங்க ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா ஆல் டைம் மேங்கோ. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மொட்டை மாடியில் ஃபாஸ்ட்டாக க்ரோத் ஆகும், ஃபாஸ்ட்டாக ஃப்ரூட் வரும் ஓகேங்களா. காலப்பாடியை பொறுத்த வரைக்கும் தரமான பிளான்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுமா கூட வாங்கிக்கலாம். வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது பார்த்திங்கன்னா கேன்சருக்கு மருந்தாக பயன்படுற ஒரு பழம்னா இது முல்சீத்தான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா கேன்சருக்கு ஒரு மருந்துன்னு சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா முல்சீத்தா பார்த்தீங்கன்னா ஒரு பலாப்பழம் மாதிரி ஒரு குட்டி பலாப்பழம் மாதிரி காய்க்கும். முள்ளெல்லாம் வரும் இந்த மேலே ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது நான் பார்ப்பேன். இது என்ன பழனி நமக்கு தெரியாது. அந்த காலத்துலலாம் நிறைய இடத்துல காட்டு சைடெலாம் நிறையா இருக்கும் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான். ஒரு பழமே கிட்டத்தட்ட 50 ரூபா 100 ரூபா 150 ரூபாய்க்குலாம் சேல்ஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா மார்க்கெட்டில். ஏன்னா அந்த மாதிரி பழங்கள் எங்கேயுமே கிடைக்கிறது இல்லைங்க ஓகேங்களா. முல்சீத்தா பொறுத்த வரைக்கும் செடிகள் நீங்களே வாங்கி வச்சா நீங்களே பழங்கள் வந்துடும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு வச்சிருக்குன்னு. இது பழம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ to 3 கிலோ வரைக்கும் வரும் ஓகேங்களா. 3 கிலோ வரைக்கும் வரும். பெரிய பழமாக வரும். நல்லா வந்து பார்த்திங்கன்னா சதைப்பற்று எல்லாமே ஒயிட் கலரில் இருக்கும். ஒரு சீட்ஸ் நிறையா இருக்கும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஓகேங்களா. பிளான்ட்டோட ஹைட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலே போயிடுச்சு. தரமாக இருக்குது. எல்லாமே வந்து ஒட்டு செடி தான். சூப்பராக காய்கள் வந்திருக்கு. முல்சீத்தா பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட கிராஃப்டட் பிளான்ட் அவைலபிள் இருக்குது. சீத்தாலே நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ரெட் சீத்தா, முள் சீத்தா, ராமர் சீத்தா, அப்புறம் அட்டிமய சீத்தா, நிறைய ரகங்கள் இருக்குது. செரிமொழி அந்த மாதிரி கோல்டன் சீத்தாலாம். இது ஒன் ஆஃப் த வெரைட்டி ஓகேங்களா. வாங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்து பார்க்குறது பார்த்தீங்கன்னா ரொனிலியா ஓகேங்களா. இது ஒன் ஆஃப் த சீத்தா பழ வெரைட்டி தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டஸ்ட் வெரைட்டி. நல்லா எல்லோ கலரில் வரும். பெரிய பழமும் வரும். சூப்பராக இருக்கும் ஸ்வீட். ஆனால் பார்த்தீங்கன்னா இது விதை செடி தான் மேக்ஸிமம் கிடைக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு 2 இயர்ஸுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே 2 இயர்ஸுக்குள்ளே வரலாம். இல்லை 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் பூ பிஞ்சுகள் எடுக்கும். கிட்டத்தட்ட இது 1 இயர் பிளான் வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பரான க்ரோத் ஆகிருக்கு. இது லென்த்தாக இலை வரும். பார்த்தீங்கன்னா லென்த்தில் தான் ஷார்ப்பாக வரும். கொனையிலும் ஷார்ப்பாக வரும். இதை பார்த்தா ரொனிலி ஓகேங்களா. இது நம்ம ஊர் கிளைமேட் சூப்பராக வந்துட்டு ஓகேங்களா. அடுத்து பாருங்கள் பச்சை மல்லி பூச்செடி ஓகேங்களா. சூப்பராக வந்துருக்குங்க. அதிகமாக தோட்டம் வைக்கிறவங்க இந்த மாதிரி செடிகள் வாங்கி வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கிலோ 100 ரூபாய் 200 300 400 500 ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது. பச்சை மல்லி செடி வேணும் மக்களுங்க கூட நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஓகேங்களா. வாங்க அடுத்தது போகலாம். நீ இலையை பாருங்களே, நீங்கள் வந்து கறி குழம்பே போட்டு சாப்பிட்லாம் ஓகேங்களா. சாப்பாடே வாங்கி சாப்பிட்லான்னு ஆசையாக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய இலையாக இருக்குது. என்னடா இது இலைன்னு பார்க்குறீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட விற்கக்கூடிய பிரேசிலியன் மல்பெரி ஓகேங்களா. நல்லா லென்த்து வரக்கூடியது. இது வந்து பார்த்தீங்கன்னா கலராக மல்பெரி வரும். நீங்கள் அடுத்தது பார்க்குறது பார்த்தீங்கன்னா பங்கனப்பள்ளி மாங்காய் ஓகேங்களா. இது பங்கனப்பள்ளி மாங்காய் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது 3 வருஷம் to 5 வருஷம் செடி தான். ஃபுல்லாக ஃப்ரூட் வந்து எல்லாமே காய்ச்சிச்சான். நல்லா குருவிகளாக சாப்பிட்டுச்சிங்கன்னா இவங்களுக்கு பழங்கள் நிறைய காய்ச்சிருக்கு ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா பழங்கள் காய்ச்சிருக்கு. ஒரு பழம் பழுத்திருக்கு. அதை அடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஏன்னா பழத்தை நான் காட்டுறேன், தெளிவாக பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. இந்த மாதிரி தான் வரும். டேஸ்ட் வைஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ரகம்னு சொல்லலாம் ஓகேங்களா. இது நான் பறிச்சிடலாம். 1 2 3 இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குன்னு. பழம் பாருங்கள் நல்லா வந்து பார்த்திங்கன்னா கலரு தொடம்போதே நல்லா ஜில்லாக அழகாக இருக்குது சாப்பிட்லானே. இதுதான் பார்த்திங்கன்னா பங்கனப்பள்ளி ஓகேண்ணா. ஆந்திராவில் ஒரு ஃபேமஸான ரகங்க. இதை நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிடலாம். ஏன்னா பார்த்திங்கன்னா இதோட இந்த வீடியோ முடிய போகுது ஓகேங்களா. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான நம்மகிட்ட கலெக்ஷன் செடிகள் எல்லாமே இருக்குது. நீங்கள் நம்ம நர்சரிக்கு வந்து நேரடியாக வந்து வாங்கிக்கலாம். இல்லை ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கலாம்.
நிறைய பிளான்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேனா டேஸ்ட் சாப்பிட்டு பார்த்துடலாம். நீங்கள் பாருங்களே, அவனை கடிக்கும் போது அந்த ஃபீல் வருதுங்க. அந்த பங்கனப்பள்ளின்ற பேசும்போது அந்த ஃபீலிங் வருது. சூப்பராக இருக்குங்க. அப்படியே மரத்திலே பழுத்ததுக்கும் அதுக்கும் வேறு லெவலில் இருக்குது. அப்படியே இயற்கையாக சாப்பிட்ற மாதிரி எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் இருக்குது. டேஸ்ட் வந்து குறைய சொல்ல முடியாது, அந்தளவு டேஸ்ட் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மியாசாகி ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்மக்கிட்ட வாங்கின செடி தான். எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா ஒரு கிளைமேட்டுக்கும் வளரும். ஓகேங்களா, அது பராமரிப்பு கரெக்டாக பண்ணால் போதும். சூப்பராக எல்லாமே நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்துருப்பீங்க. வியட்நாம் பலாவிலேருந்து மில்க் ஃப்ரூட்லேருந்து எல்லாமே மேமிசோ போட்டாலேருந்து எல்லாம் ஒரு மேங்கா வரும். மியாசாகி கூட நம்ம ஊருக்கு வருமானு கேட்டிங்கன்னா மியாசாகி வரும். அது ஆனால் ஆப்பிள் செடி கூட எல்லா இடத்துலையும் காய்ச்சிருக்கு. நம்ம வாங்கின நிறைய நம்மக்கிட்ட வாங்கின பிளான்ஸ் எல்லாமே அடுத்த வீடியோவில் காட்டுறேன். ஓகேங்களா, இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாக்காசும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒன்றே வீடியோ வந்திருக்கும். ஓகேங்களா, நிறைய பிளான்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்குங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா பார்த்து நிறைய பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணலாம், அப்படி இப்படி கால் பண்ணலாம், அப்படி இப்படின்னு கமெண்ட் பாருங்கள். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோ செஞ்சுக்கலாம். உங்களுடைய கற்றுட்டு பை பை ஃப்ரெண்ட்ஸ்.